பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிற வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு விசுவாசி ஆண்டவர்கிட்ட சாட்சி சொல்கிறாங்க. ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், திரவிய சம்பன்னனா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை ஆண்டவரே அப்படின்னு. அப்படியாப்பா, உன் பார்வைக்கு அப்படி தெரியுதா? என் பார்வைக்கு ஆனால் அப்படி தெரியலையேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை நீ அறியாம இப்படி இருக்கிறேன்னு சொல்றியே, எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் அவங்கள வெறுக்கல, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி வெறுக்கல. ஆண்டவர் உடனே சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பினாலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக்கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களை கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எதுக்கு ரட்சிக்கப்பட்டோன்றத மறந்தாச்சு. இன்னைக்கு நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளனாலும் இந்த உலகத்துல நான் என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும், பொருளை சம்பாதிக்க முடியும். எவ்வளோ ரட்சிக்கப்படாதவங்க பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்காங்களே. அப்போ ஆண்டவர் என்னை ரட்சித்ததற்கான நோக்கம் என்ன? இப்போ ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஐஸ்வர்யம் என்ன? நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்புனாலே புடமிட்டப்பட்ட பொன்னையும். அப்போ ஆண்டவர் அந்த பொண்ணு எந்த பொண்ணை சொல்றாரு? நீ ஐஸ்வர்யவானம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐஸ்வர்யத்தை சொல்றாரு அப்படின்னா, அவர் நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆண்டவர் பேசுறாரு. எல்லாம் உலகத்துக்குரிய காரியம் இல்லை இந்த ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் பேசுறாரு. வசனத்துல வாசிக்கலாம். 1 பேதுரு 7வது வசனத்துல, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது இந்த உலகத்துல பணத்தை நம்பி வாழலாம், அதுக்கு இயேசு தேவையே கிடையாது. பணத்தை வச்சு எல்லாம் செய்யலான்றது உலக நம்பிக்கை. இன்னைக்கு சபைக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை. இயேசு தான் எல்லாமே நமக்கு அப்படின்றது தோணணும். நம்ம வாழ்றது கடைசி காலம்ன்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். ஆண்டவர் எப்போ வேணா வரப்போறாரு, அவருடைய வருகையில போகணும். அப்ப அந்த வருகையில போகிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது என்ன அப்படின்னா விசுவாசம். அந்த விசுவாசம் ஆகிய ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இருக்கா? இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு. அப்போ வரப்போகிற இந்த கடைசி காலத்துல வருகிற சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா?